இப்படியெல்லாம் ஊட்டி விட்டா நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படி ஊட்டி விடணும் பெரியயா? என் பொண்டாட்டியே ஊட்டி விடு. நீங்க என்ன சொல்றீங்க பெரியயா? நான் கட்டின தாலியும் கழுத்துல இருக்குல்ல, அதை எடுத்து முன்னாடி போட்டுட்டு என் பொண்டாட்டியா எனக்கு ஊட்டி விடு. இந்த தாலி வெளியே இருக்கும்போது நீ இன்னும் அழகா இருக்க பொண்டாட்டி. உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி, பார்த்தது போதும் பெரியயா, சாப்பிடுங்க. எங்க ஆதியை காணோம்? ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பானோ? ஆதி, 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 எங்க? ஐயோ இல்லையே. எங்க போனா? உள்ள இல்லையே. என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இவன் எங்க போயிருப்பான்? ஒருவேளை இவன் சாப்பிட போயிருப்பானோ? ஆதி, எங்க போனா இவன்? டேய், என் நண்பன் ரோசக்காரன் பெருமைப்பட்டனேடா. இருந்த வரேன். பசி வயித்த கிள்ளுது. கண்ணை மூடிட்டு தூங்கவே முடியல. இவன் மட்டும் எப்படி தூங்குறான்? ஆதி, ஆதி, என்னடா? மதியம் லஞ்ச் சாப்பிட போலான்னா மித்ரா வந்த டென்ஷன்ல சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்ட. ஸோ மதியானம் பட்னி. சரி, நைட்டாச்சும் ஒரு கட்டு கட்டலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து அந்த உமாவை தூண்டி விட்டு யாரையும் சாப்பிட விடாம பண்ணிட்ட. ஒரு வயசு பையன் 2 வேளை பட்னி கிடந்தா நிம்மதியா தூக்கம் வருமா?
எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது போ. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கணும். நீ என்னமோ பண்ணு. சரி நீ தூங்கு, நான் கிச்சனில் ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா தேடி பிடிச்சி சாப்பிட்டு வர்றேன். டேய், ஏண்டா அந்த மித்ரா சமைச்சதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணி அந்த உமாவை வச்சு எல்லா சாப்பாடையும் வேஸ்ட் பண்ண வச்சேன். நீ மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு போய் அந்த மிச்ச மீதியை சாப்பிட்றேன்ற. இதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லை? பசி வந்தால் 10ம் பறந்து போயிருன்னு சொல்லுவாங்க. எனக்காக அந்த அவமானத்தை கொஞ்சம் தாங்கிக்கங்க. என்னால பசியெல்லாம் தாங்க முடியாது. அங்கே போய் ஏதாச்சும் இருந்தால் நான் சாப்பிட்டு தான் வருவேன். டேய் நில்றா. இங்க பார், நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டுனா பேசாம வந்து படு. 2 வேளை பட்னியா கிடந்தா ஒன்றும் உயிர் போயிடாது. நான் சாப்பிடாம தானே இருக்கேன். காலையில் சாப்பிட்டுக்கலாம், வந்து படு. என்ன அது, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட என் உயிரா முக்கியம். சரி நான் போய் படுக்கிறேன். ஐயோ பட்னி போட்டு நீ சாவடிக்கிறானே. என்னடா? படுக்கிறேன்ப்பா. என்ன அங்கே கொலை பட்னி போட்டு இவன் மட்டும் அவன் லவ்வர் கையால் வந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அத்தை, தூங்காம இந்த நேரத்துல என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாக்குறாங்க? அத்தை, சமையல்காரி ஆதிமாமாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. டைனிங் டேபிள்ல உன்னை சாப்பிட விடாம கரண்டியை காமிச்சு பயமுறுத்தினான்னு சொன்னல, அது இதுக்கு தான் உமா. ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப என்னத்த பண்றது? பண்ற இந்த சமையல்காரி காதலுக்கு கூடிய சீக்கிரமே சாவு மணி அடிச்சு சமாதி கட்டுறேன். சமாதி கட்டுறேன். ச்சீ. திருப்தியா சாப்பிட்டாச்சு. அப்படியே உன் மடியில தலை வச்சு படுத்தா தூக்கம் நல்லா வரும். தலை வச்சு படுத்துக்குவா. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. உங்க பெரியயா. நான் தாப்பா ஷாமு. பிசாசு பிசாசு மாதிரி வந்து சுரண்ட. நீ இன்னும் தூங்கலையா? எப்படி தூங்க முடியும்? என்ன இப்படி பட்னி போட்டு நீ மட்டும் திருப்தியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிய, இதெல்லாம் நியாயமா? டேய், ஏண்டா கத்துறப்போ? இல்ல நியாயமான்னு கேட்டேன். சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. உனக்கு இப்போ சாப்பிடணும் அவ்வளோதானே? ஆமா. சரி வா போகலாம். இந்த டைம்ல ஹோட்டல்லாம் இருக்குமா? அப்போ வீட்டுக்கு போகலாமா? வா போய் சாப்பிடலாம். பேசாம வாடா. போலாம். மணி 10:20 ஆகுது. இன்னும் ஆதியை காணுமே. ஹலோ ஆதி, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா?
இப்பதான் வீட்டுக்கு வந்தான். நான் காலையில் எப்போ போல வந்துடுறேன், ஓகேவா? சரி. இன்னைக்கு யாரும் இல்ல, பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துட வேண்டியதுதான். ஓகேடா, காலையில் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. லேட் பண்றதா? ஆ ஓகே ஆதி. ஒர்க் விஷயமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வந்துடு. சரி வச்சிட்டுமா? ஓகே. ஒரு நிமிஷம் ஆதி, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு சரியா அமையவே இல்லை. இன்னைக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம தனியா பேசலாமா? நீங்க தனியா பேசணும்னு ஆசைப்படும் போது நான் எப்படி தடுக்க முடியும்? இங்க வேண்டாம், அப்படி போயிடலாம். ஆ போலாம். ம். சொல்லுங்க. ஆதி அந்த சமையல்காரியை விட்டு மித்ரா கூட பேசிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? பாப்போம். தனியா பேசணும்னு சொன்னதும் நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? நீங்க பேசுங்க. ம். ச்சே, என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்கன்னே கேட்கலையே. அவங்க கொஞ்சம் சத்தமா பேசக்கூடாதா? ம், சரி, விஷுவலாவது பார்ப்போம். என் மனசுல இருக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற என் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் தினம் தினம் ஏங்கிட்டு இருந்தேன். என் மனசுல இருக்கிறது எல்லாம் உங்ககிட்ட கொட்டி தீர்க்கணும். தினமும் தனியா பேசிட்டு இருக்கு. உங்க மேல எனக்கு இருக்கிற காதல நீங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆதி, என்ன பேச சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்க தானங்க தனியா பேசணும்னு சொன்னீங்க, போய் பேசுங்க. ஆதி, என்ன இன்சல்ட் பண்றீங்களா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் உன்னை இன்சல்ட் பண்ணல, அசிங்கப்படுத்துறேன். என் பேரை கூட நீ சொல்லக்கூடாது. இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து தனியா பேசணும், உன் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு சொன்ன திமிரு. வாங்க. இல்ல இல்ல, இப்ப டைம் சரியில்லை, அப்புறமா போய்க்கலாம்.
சொல்லு மித்ரா. பெரியய்யா. ஹலோ. போய் பொண்டாட்டி தூங்கிட்டியா? இன்னும் இல்ல பெரியய்யா, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம் பெரியய்யா, சொல்லுங்க. எல்லாம் மித்ராவோட விஷயம்தான். மித்ரா விஷயமா? என்னாச்சு பெரியய்யா? நம்ம 2 பேரும் கார்டன்ல இருந்தத மித்ரா அம்மா பாத்துட்டாங்களா? அப்படி பார்த்துருந்தா பரவாயில்லையே, நம்ம விஷயம் அம்மாக்கு அதுக்கு போயிருக்கோம். இப்போ ஒன்றும் கெட்டு போல. நம்ம விஷயம் அம்மாக்கு தெரியலனாலும் மித்ராவை எனக்கு பிடிக்கலன்ற விஷயம் எப்படி அம்மாக்கு போய் சேர்ந்துரும். என்ன பெரியய்யா, என்னென்னமோ சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துச்சு. இனி என்ன நடக்குமோ அதுவும் நல்லாவே நடக்கும். நீங்க இப்படிலாம் சொன்னா எனக்கு பதட்டம் அதிகமாகுது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க பெரியய்யா. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத பொண்டாட்டி. மித்ரா கொஞ்சம் ஓவரா பண்ணா, அதை அரைஞ்சிட்டேன். என்ன பெரியய்யா சொல்றீங்க? மித்ரா அம்மா அடிச்சீங்களா? ஆமா, அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, எரிச்சலா வரும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து தனியா பேசணும்னு சொன்னா. என்ன இருந்தாலும் அவசரப்பட்டுட்டீங்களே பெரியய்யா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். இல்ல பொண்டாட்டி, நான் அவசரம்லாம் படல. நல்லா யோசிச்சு பார்த்து தான் மித்ராவை அடிச்சேன். என்ன பெரியய்யா சொல்றீங்க? யோசிச்சு பார்த்து மித்ரமா அடிச்சீங்களா? ஆமா பொண்டாட்டி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. நந்தினி எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தப்பெல்லாம் கூட நிதானமா நான் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பொண்ணுங்க மேலே கை நீட்டுறது எனக்கு பிடிக்காத விஷயமும் கூட. அப்படிப்பட்டனா இப்போ மித்ரா விஷயத்தில் கை நீட்டியிருக்கேன்னா அதுக்கு காரணம் மித்ராக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும் தான். அதுக்கு தான் அவளை அடித்தேன். என்கிட்ட அடி வாங்கின மித்ரா நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டா. அம்மா கிட்ட போய் நான் அடிச்சதை சொல்லுவா. அப்படி சொல்லும்போது எனக்கு மித்ராவை பிடிக்கலன்ற விஷயம் அம்மாவுக்கு புரியும். அப்படியே அவங்க புரிஞ்சுக்கலன்னா மித்ராவை ஏன் அடிச்சேன்னு என்ன விசாரிப்பாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட மித்ராவை எனக்கு பிடிக்கலன்ற விஷயத்த நேராகவே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணியிருக்க கல்யாணத்தை அம்மாவே தடுத்து நிறுத்துவாங்க. எனக்கு பயமா இருக்க பெரியய்யா. நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பொண்டாட்டி, நான் அவசரம்லாம் படல. நல்லா யோசிச்சு தான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு, நான் இருக்கேன். சரிங்க பெரியய்யா, நான் போனை வச்சிடுறேன். ஓகே பொண்டாட்டி, நீ இதெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. இல்லை நான் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியாக தூங்கு. சரிங்க பெரியய்யா. குட் நைட்.